ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே சுலபமான முறையில் ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம், குக்கர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் வந்துட்டு நல்லா உருகி வரட்டுங்க. இப்போ நெய் உருகி வந்த பின்னாடி ஒரு பட்டை, ஜாதிபத்திரி, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 ஸ்டார் சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஜாதி பத்திரி வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு இலை சேர்த்தாச்சு. இது நல்லா செவந்து வரட்டும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்க்க போகிறோங்க. சீரகம் சேர்த்தாச்சு. இது நல்லா வாசனை டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த பிரியாணிக்கு. ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அதுதான் வந்துட்டு இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஒரு தக்காளி வந்துட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகா நீல வாக்கில் கீரை வச்சுருக்கோங்க, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்ல தக்காளி வந்து சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. இப்போ நான் 2 கேரட்டை வந்துட்டு மீடியம் சைஸில் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. அதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கும் தோல் சீவிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 20 பீன்ஸ் வந்துட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, கழுவிட்டு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு சோயா பீன்ஸ் சேர்க்க போகிறேங்க நான். நீங்கள் வந்துட்டு சோயா பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ், ஃப்ரெஷ் பட்டாணி, அடுத்து வந்துட்டு காலிஃப்ளவர், எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. எது சேர்த்தாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த காய் எல்லாமே வந்து அந்த நெய்யில் வதங்கி வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த காயெல்லாம் வதக்கி விட்ட பின்னாடி நீங்கள் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. நான் 1½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் இப்போ வந்துட்டு 1/4 கிலோ அரிசி எடுத்துருக்கேங்க. இந்த கரம் மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். மிளகாய்த்தூள் வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கரம் மசாலாத்தூள், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டிருக்கிறதுனால மிளகாய்த்தூள் சேர்த்தா ரொம்ப காரமாக இருக்கும். காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த காய் மசாலா எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அந்த நெய்யிலே நல்லா வதங்கணுங்க. இந்த வதங்கி வரும்போது ஒரு நல்ல வாசனை வருது பாருங்கள். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் சேர்க்குறதுனால வந்துட்டு சாதம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அடுத்து வந்துட்டு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக கிடைக்குங்க. இப்போ நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நம்ம 20 நிமிஷம் முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டு கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி வந்துட்டு 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. சீரக சம்பா அரிசிக்கு 1க்கு 2 தான் தண்ணி ஊற்றணும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு வச்சோன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்துட்டு புதினா தழை சேர்த்தாச்சு, மல்லித்தலையை சேர்த்துக்கோங்க. நல்லா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி, காய் எல்லாமே கலந்துடும். நம்ம காய் நிறைய போட்டிருக்கிறதுனால சாதம் நிறைய கிடைக்குங்க. இப்போ இந்த 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் தான் வந்துட்டு நான் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி தண்ணி கொஞ்சம் நல்லா சலசலன்னு கொதித்து வர்றது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்துட்டு குக்கர் வந்துட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஆவி வந்த பின்னாடி இப்போ வந்துட்டு வெயிட் போட்டுக்கலாங்க. 1 விசில் விட்டால் போதுங்க. 1 விசில் விட்டுட்டு நம்ம ஆவி எல்லாமே போன பின்னாடி தான் திறக்கணும். இந்த ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாசனையான வீடே கம்மன்னு மணக்கக்கூடிய வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி உதிரியாக பொல பொலன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வெஜ் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.